இந்த சின்ன பையன் பண்றதை என்னால ஏத்துக்கவே முடியல. டேபிள் டீசன்சியே இல்லாம இருக்கான். ஏதாவது மிச்சம் வைப்பானா? என்னப்பா விட்டா என்னையே சேர்த்து சாப்பிடுவ போல இருக்கே. அத நான் அப்புறமா சாப்பிடுறேன். இவன் அப்புறமா சாப்பிட்டுக்கிறானா? ஏப்பா நீ சும்மா தானே சொன்ன. இப்ப பரவாயில்ல, ரொம்ப டேஸ்டா இல்ல. இது வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. தம்பி கொஞ்சம் மரியாதை வேணும். ஏன்னா நீ என்னோட வீட்டுக்கு விருந்தாளியா வந்திருக்க. என்ன சரி ஓகே, நமக்கு பிரேக் டைம் முடிஞ்சிருச்சு. குழந்தை பிடிக்க ஆரம்பிக்கலாமா? நீ பேசுறத பார்த்தா எதுக்கு நமக்கு ட்ரைனிங் மைண்ட மாத்திக்கலாம்னு தோணுது. இல்ல இல்ல, எனக்கு அந்த மாதிரி எண்ணம் இல்ல. இப்பவே ஆரம்பிக்கிறேன். தம்பி ஒரு நிமிஷம். நீ போறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி அவுத்து போட்டல அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு போப்பா. இல்ல நல்ல விஷயத்துக்காக தான் சொல்றேன். ஆனா அதை போட்டுக்கிட்டு என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. சயின்ஸ் எந்த உலகத்துல இருந்து வராங்க அப்படிங்கிற ரகசியத்தை நீ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்னா நான் சொல்றதை நீ செய்யணும். ஏன்னா அவங்களுடைய கிரகத்திலையும் கிராவிட்டி இப்படிதான் இருக்கும். அவங்களுக்கு எப்படி இந்த பலம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். சயின்ஸ் இந்த கிராவிட்டியை எதிர்த்து போராடுறாங்க. அது மூலமா தான் பயிற்சியும் பெற்றாங்க. 6வது அறிவு மூலமா எப்படி சண்டை போடணும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்களை எதுக்கணும்னா நீ இந்த கிராவிட்டியை சமாளிக்கணும். அவ்வளவுதான், விட்டு தள்ளுங்க. நானும் ஒரு சயான் தான். எது